இந்த பார்ப்பா தம்பி, நீ எவ்வளவு பெரிய டிகிரி மார்க்ஸ் வாங்கியிருந்தாலும் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா இன்டர்வியூ கிராக்கே பண்ண முடியாது. இத மாதிரி சில பல கமெண்ட்ஸை உங்ககிட்டயோ உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்டயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ யாராவது சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா? அப்படி கேட்டிருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காகவும் அதை கேட்டவங்களோட நீங்க ஷேர் பண்றதுக்காகவும். நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைங்கிறதுக்கு பலவிதமான சிம்டம்ஸ் இருக்கு. ஒண்ணு, நாம கண்ணை பார்த்து பேச மாட்டோம், தலையை குனிஞ்சிட்டே சொல்லுவோம் சொல்ல வேண்டிய விஷயத்த. ரெண்டாவது, பேச்சுல கிளாரிட்டி இருக்காது. ஒண்ணு, வாயில முணுமுணுத்துப்போம், இல்லைன்னா சொல்ல வேண்டிய சென்டென்ஸ பாதியிலே விட்டுருவோம். இன்னும் சில பேருக்கு வேகமா பேசிடுவாங்க, பேசி முடிச்சுட்டு ஓடிடலாம் அப்படின்ற பயமா இருக்கும். இது மேடை பேச்சுல மட்டும்தான்ன்றது அவசியம் இல்ல. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணும் போதும் சரி, இல்ல ஒரு சின்ன குரூப்ல பேசும்போதும் சரி, அது இன்டர்வியூவா கூட இருக்கலாம், இல்ல உங்களோட என்டையர் ஸ்மால் பிரசன்டேஷன் இன் யோர் டீமா இருக்கலாம், காலேஜில் உள்ளதா இருக்கலாம். இதெல்லாம் சில சிம்டம்ஸ். Do you have such a symptoms? If so, you need to continue watching this till the end to get the tips. இப்போ நம்மள சுத்தி நம்ம நிறைய பேரை பாக்குறோம். அவங்க பேசுறத பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய இடத்துல ஆச்சரியப்பட்டிருப்போம். கண்ணை பார்த்து பேசுவாங்க, கிளியரா பேசுவாங்க, சொல்ல வந்ததா ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. பா, இவ்வளவு கான்பிடென்டா பேசுறானே, இவ்வளவு விஷயம் உனக்கு தெரியுமா அப்படி நம்ம ஆச்சரியப்பட்டிருப்போம். இதுல என்ன நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குன்னே சில பேருக்கு அவசியம் கிடையாதுங்க. அப்படி அவங்க நேர்ல பார்த்த மாதிரியே சொல்லுவாங்க. All the time whatever they say is not necessary correct. நிறைய பேர் கரெக்டா சொல்லுவாங்க, நம்ம கூட்டத்துல ஒன்னு ரெண்டு பேர் அளந்து விடுறவங்க இருப்பாங்க இல்லையா? Say how nicely she is describing அப்படின்னு ஆச்சரியப்படுவோம். அத மாதிரி ஒரு ஸ்கில் நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு நீங்க வருத்தப்படவே வேண்டாம். ஏன்னா people are not born with a confidence. Confidence can be built. ஆமாங்க, இது ஒரு செட் ஆஃப் ஸ்கில். அது ஈஸியா நம்மளால கண்டிப்பா பில்டப் பண்ண முடியும். And we must have confidence. அது எப்படி டெவலப் பண்ணலாங்கிற டிப்ஸை தான் நம்ம இப்ப ஒவ்வொன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப், குரல் வால்யூம். வாயை திறந்து நம்ம சொல்ல வேண்டியதை முதல்ல கிளியரா சொல்லணும். ஐயோ அதுதானே பிரச்சனை, எனக்கு என்ன சொல்ல வருதுன்னே தெரியலையே அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, பேசுறதுக்கு முன்னால கொஞ்சம் செகண்ட்ஸோ மினிட்ஸோ எடுத்து நீங்க யோசிக்கலாம். இதுதான் நான் சொல்ல போறேன். ஸ்கிரிப்ட் எழுதுறது இல்லைங்களா, அதே மாதிரி மைண்ட்ல நீங்க எழுதிட்டு போலாம். அது கண்டிப்பா அவசியம். அதுவும் ஆரம்ப காலகட்டத்துல நம்ம என்ன சொல்ல போறோம், இதுதான் சொல்ல போறோம். அது தமிழா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம். உங்களுக்கு தமிழ்ல சொல்றதா இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம், நம்ம இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா டெஃபினட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். அப்ப எந்த தப்பும் இல்லாம கிளியரா 4 லைன் சொல்ற மாதிரி நம்ம பேசக்கூடிய குரல் எதிராளிக்கு காதுல விழணும். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம நம்பிக்கை இன்னும் குறைஞ்சிரும். அதனால முதலே சத்தமா சொல்லிடலாம். சத்தம்னா நம்ம எவ்வளவு தூரத்துல இருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி, அந்த ரூம் சைஸ்க்கு ஏத்த மாதிரி, எவ்வளவு பக்கத்துல இருக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி. சோ ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம பேசும்போது நல்ல சத்தத்துல, சீரான சத்தத்துல பேசும்போது எதிராளிக்கு அந்த குரல் கான்பிடென்டா காதுல கண்டிப்பா விழும். அடுத்தது ஐ கான்டாக்ட். நம்ம பேசும்போது அவங்கள பார்த்துதான் பேசணும். நம்பர் 1. நம்பர் 2, கீழே குனிஞ்சிட்டு கண்டிப்பா பேசக்கூடாது. ஏன்னா அப்ப நம்ம பேசுற விஷயம் அவங்களோட கனெக்ட் ஆகாது, நம்ப மாட்டாங்க, அவனுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லையேம்பாங்க. சப்போஸ் யூ ஆர் கோயிங் ஃபார் ஆஸ்கிங் ஃபார் அன் இன்டர்ன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல யூ மைட் பி வாண்டிங் சர்டன் ஹெல்ப் ஃப்ரம் யுவர் பாஸ். கீழே குனிஞ்சிட்டு பேசணும்னா அவனுக்கே ஒண்ணுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இப்படி கீழே குனிஞ்சிட்டோ, ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ சம்திங், கேன் யூ ஹெல்ப் மீ, இப்படி மேல பார்த்துட்டோ நம்ம கண்டிப்பா பேசக்கூடாது. அது தெரிஞ்சிடும், திஸ் கேர்ள் டசன்ட் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் அட் ஆல் அப்படின்னு. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ ஷீல் ஃபிட் இன் டு திஸ் ஜாப் அப்படின்னு நினைப்பாங்க. இன்டர்வியூ போனாலும் இப்படிதான், நீங்க சொல்ற பதில் அவங்க கண்ணை பார்த்து தான் சொல்லணும். அது கான்ஃபிடன்ஸ்க்கு மார்க் போடுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஐ கான்டாக்ட். I have
come across some of the boys and the girls in colleges. என்ன பண்ணுவாங்க, நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கோம் தெரியறதுக்காக வேற மொழியில பேச ட்ரை பண்ணுவாங்க. மேபி இன் இங்கிலீஷ். அவங்க கம்ஃபர்டபுளா இருந்தா ஓகே. கம்ஃபர்டபுளா இல்ல, தப்பா பேசினாங்கன்னா அது கண்டிப்பா ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கொடுக்காது. சில பேருக்கு இங்கிலீஷ் பேசுவாங்க நல்ல, ஆனா என்ன பண்ணுவாங்க, ஒரு அமெரிக்கன் ஆக்சென்ட் போட்டு ஃபேக் ஆக்சென்ட் போட்டு பேச நம்மள இதா நினைச்சுப்பாங்க, பெரிய ஆளா நினைச்சுப்பாங்க, இல்ல நம்மளுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அப்படி நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும், உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, எதிராளி எப்படி பேசுறாருக்கு அவருக்கு எவ்வளவு தெரியும்ன்றது நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். அடுத்தது, நாம எந்த இடத்துல யாருக்கிட்ட பேசும்போதும் நம்மள நாமளே குறைச்சு மதிப்பிடக்கூடாதுங்க. அது மைண்ட்ல இருந்தா கூட நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்காது. அதனால எனக்கு இவ்வளவுதான் தெரியும், நான் இந்த விஷயம் தான் கேட்க போறேன், நான் இதை பத்தி தான் பேச போறேன். சோ வாட், நம்ம தெரிஞ்ச விஷயத்துல தானே நம்ம பேச போறோம், தெரியலன்னா கேட்க போறோம். அதனால நம்மள நாமே குறைத்து கண்டிப்பாக மதிப்பிடக்கூடாது. நெவர் அண்டர் எஸ்டிமேட் யோர் செல்ஃப். That will develop lot of inferiority complex, due to which our confidence level. So whenever you talk to somebody, whenever you talk to your team leaders or maybe the higher authorities, go with the fact, yes, I know only this much. Either I would learn or I get lot of new informations which I may be able to share with somebody else in future. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட போகும்போது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் லோவா இருக்குன்றது உங்க கண்ணுல தெரியவே தெரியாது. there will be a conviction when you speak, right? So let us accept as we are and proceed further. கடைசியான டிப், ரொம்ப முக்கியமான டிப்ஸ். whenever someone talks negativity about you, இல்ல உங்க குறைகளை கிண்டலா சொல்றாங்க, இல்ல சர்காஸ்டிக்கா சொல்றாங்க, அத மாதிரி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து நீங்க விலகி நிக்கிறதா நல்லது. ஏன்னா அவங்கள நம்ம மாத்த முடியாது. நாட் ஃபேமிலி மெம்பர்ஸ், அம்மா அப்பா, அவங்க சொல்றதெல்லாம் நம்ம நல்லதுக்காக சொல்லுவாங்க. பட் சம் அதர் அவுட்சைடர்ஸ், மாமாவா இருக்கலாம், அத்தையா இருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல யாராவது இருக்கலாம், இல்ல நீங்க படிக்கிற இடத்துல உள்ளவங்களா இருக்கலாம். ஸோ பட் நாட் த டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் சொல்றது அவுட் ஆஃப் கன்சர்ன்ல தான் சொல்லுவாங்க, மற்றபடி எந்த இதுவும் இருக்காது. யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யுவர் நோன் பீப்புள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஆஃபீஸ் கலீக்ஸ், பியர்ஸ், யாரா வேணா இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு நெகட்டிவா சொல்றாங்க, ஒரு வாட்டி சொன்னா ஓகே, இந்த பழக்கம் இவர்கிட்ட இருக்கு, he often talks about this அப்படின்னு தெரிஞ்சா better avoid talking to that people. அவங்க வந்தோடனே நம்ம விலகிறதா நல்லது. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்றது இல்லைங்களா? அதே மாதிரி நெகட்டிவிட்டியை பார்த்த உடனே அப்படியே நம்ம பின்னால நகர்ந்து போயிட்டா நல்லது. இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் வேர்டு நம்ம மைண்டில் போயிடுச்சுன்னா அதை பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு we need to listen to at least 5 positive words. நான் சொல்லல, research talks about that. ஸோ அவாய்ட் பண்றதுதான் ரொம்ப நல்ல விஷயம். அதனால உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் அட்லீஸ்ட் குறையாமல் அது இருக்கும். சரி, இப்ப பார்த்த டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் நான் செஞ்சேன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் சூப்பர் ஆயிடுமா அப்படின்னா அதுல ஒரு சின்ன கருத்து இருக்கு. ஒழுங்கா செய்யணும், கன்சிஸ்டண்டா செய்யணும். ஒரு நாள் செஞ்சுட்டு இன்னொரு நாள் விடக்கூடாது. இந்த எல்லா மெத்தடையும் ரெகுலரா செய்யணும். செஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை விட அடுத்த லெவலுக்கு நீங்க கண்டிப்பா போவீங்க. பிகாஸ் at ECAN we believe everyone can certainly achieve now. You too can be a confident person.